எதற்காக நீங்க தாமரைக்கு ஓட்டு போடணும் கேள்விக்கான பதிலை மட்டும் நான் சொல்றேன். மோடி அவர்கள் 2014 நம்முடைய பாரத பிரதமராக பதவியேற்கும் பொழுது கிராம பகுதியில், கிராமாந்திர பகுதியில், இதெல்லாம் கிராம பகுதி, நீங்க நானு ராஜா எல்லாருமே இருக்கிறது கிராம பகுதி. அதுல 50% மேல் மக்கள் அவங்க டாய்லெட் போனதே வீட்டுல கிடையாது, டாய்லெட் இல்லை, எல்லாருமே வெளியே தான் டாய்லெட் போறாங்க. இது உண்மை, நிரந்தரமான உண்மை. அதெல்லாம் காலகட்டத்தில் நம்ம போனோம்னா பெண்கள் எல்லாம் ஒரு 3-3:30 மணிக்கு சொம்புல தண்ணி எடுத்துக்கிட்டு பெண்கள் வேகமா டாய்லெட் போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆண்கள் வரதுக்குன்னா நம்ம டாய்லெட் போய் வந்துடணும் அப்படின்னு. அது எல்லாம் கூட இந்த நாட்டில் நடந்து கொண்டுதான் இருக்குது. 70 வருஷம் சுதந்திரம் வாங்கி, அது குறிப்பாக 55 வருடம் 60 வருடம் காங்கிரஸ் ஆட்சி. அப்படி இருந்தும் கூட ஒரு குடிமகனுக்கு அவங்க வீட்டுல ஒரு டாய்லெட் கட்டி கொடுக்கணும், அந்த குடிமகனுடைய எண்ணத்தையும் அந்த குடிமகனுடைய சிந்தனையும் பாதுகாக்கணும் யாருமே நினைக்கும். இன்னைக்கு வரைக்கும் மோடி அரசு இந்தியால 11.5 கோடி டாய்லெட் கட்டி கொடுத்தார். 11.5 கோடி. இது உலகத்துல எங்கேயுமே நடக்காத ஒரு சாதனை. தமிழகத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 55 லட்சம் டாய்லெட் கட்டி கொடுத்தார். இது குறிப்பாக யார் பயன்பெற்றிருக்காங்கன்னா பெண்கள். ஒரு பெண்ணுக்கு முதலாக லைஃப்ல ஒரு தைரியம், என்னுடைய வீட்டுல நான் வெளியே எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு ஒரு தைரியம். 1 மணி நேரம் முன்னாடி எதிர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இரண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு வீடு கட்டணும். அரைக்கால் நிலமாக இருந்தாலும் சரி, சான் நிலமாக இருந்தாலும் சரி, சொந்தமா ஒரு வீடு கட்டலாம். என் பொண்ணை சொந்தமா வீடு கட்டிதான் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய தாய்மார்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். உண்மைதாங்க. மோடி அவர்கள் வந்ததுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, வீடு இல்லாத ஏழைகள் யார் இருக்கீங்களோ 2022 வருஷம் முடியறதுக்கு முன்னாடி இந்தியாவில் எந்த ஒரு ஏழையுமே வீடு இல்லாம இருக்க மாட்டாங்கிறதுக்காக தான் பாரத பிரதமருடைய வீட்டு வசதி திட்டத்தில் எல்லா இடத்துலையுமே வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கு. 2022 2 வருஷம் முடியும் பொழுது உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் எந்த ஒரு ஏழையுமே வீடு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அடுத்தது உங்களுடைய பஞ்சாயத்து தலைவர்கள் ஆல்ரெடி இடத்துக்கு வந்திருப்பாங்க, உங்களோட பேசிப்பாங்க. ஏன்னா உங்க வீட்டுக்கு பைப்ல குடி தண்ணீர் வரப்போகுது. எப்படி கர்மவீரர் காமராஜர் அவர்கள் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா பைப்ல தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. காமராஜர் கேட்கிறார், ஏந்தாயி எப்படி தண்ணி வந்துச்சு? இல்லப்பா முட்டி வலிக்குது, நான் தான் பைப் போட சொன்னேன், பஞ்சாயத்து பைப் போட்டாங்க. உடனே காமராஜர் பைப் குத்தி கேட்டாங்க. நான் ஒரு முதலமைச்சர், நம்ம வீட்டுக்கு பைப்ல தண்ணி இருக்கு, ஊர்ல எல்லா வீட்டுக்கும் பைப்ல தண்ணி இல்லை, நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்கல்ல அப்படின்னு. இந்த காமராஜர் காலம் போயிடுச்சு. அதற்கப்புறம் ஊழல் பெருசாலையெல்லாம் தமிழ்நாட்டை கூறு போட்டு விட்டாச்சு. மோடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 2023 ஜூலை முடியறதுக்கு முன்னாடி, 3 வருஷம் முடியறதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு பஞ்சாயத்து இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கும் உங்க வீட்டு வாசலுக்கு குடிநீர் வந்துடும். இந்த திட்டத்துக்கு பேர் தான் ஜல் சக்தி அப்படிங்கிற திட்டம். அதுவும் ஆரம்பிச்சாச்சு. வீடு கொடுத்தாச்சு. உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல வாசலுக்கே தண்ணி கொடுத்தாச்சு, டாய்லெட் கட்டி கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனையோ பெண்கள் முதல்ல பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அவங்க பேங்க் அக்கௌண்ட் இருக்கா இல்லையா? ஓபன் பண்ணி பாரத பிரதமர் ஓபன் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்ல பணம் போட்டிருக்காங்க. 500 ரூபாய் கொரோனா போட்டிருக்காங்க. உண்மைதாங்க. ஏன்னா 1,08,00,000 பெண்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சாச்சு. அதுல பணம் வரும். எதற்கு பேங்க் அக்கௌண்ட் வேணும்னா, நீங்க போய் போஸ்ட் ஆபீஸ் முன்னாடி யாராவது பின்னாடி போய் எனக்கு பணம் கொடுங்க, அரசு பணம் கொடுப்பீங்க. இப்ப எங்க இருக்க வேண்டாம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பேங்க் அக்கௌண்ட்ல பணம், கொரோனா பணம் பேங்க் அக்கௌண்ட், விதவை பென்ஷன் பேங்க் அக்கௌண்ட், எல்லாமே உங்களுடைய பேங்க்ல இருக்கக்கூடிய வங்கி கணக்குல பணம் உட்கார்ந்து யாருக்கிட்டையும் போய் நீங்க கமிஷன் கொடுத்து வேலை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இதையும் தாண்டி மோடி என்ன பண்ணிருக்காரு? ராஜா அவர்கள் ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க. 2019 லோக்சபா எலெக்ஷன் போது அதிகமாக பரப்புரை செய்தார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா கையில தான் ரேஷன் வாங்கிட்டு வருவீங்க, 1 கிலோ 2 கிலோ. இப்ப ரேஷன் கடைக்கு போனா மூட்டையில தான் தூக்கிட்டு வரீங்க. 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, 4 பேர் இருந்தீங்கன்னா 20 கிலோ மூட்டையில தான் கொண்டு வரீங்க. ஏன்னா மோடிஜியை பொறுத்தவரை உங்களை போன்ற மனிதர்களுக்கு
வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அதான் மோடிஜியுடைய முக்கியமான ஒரு வேலை, முக்கியமான விஷயம். ஆனால் நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு கிடைத்த பயன்கள் இந்த 6 வருஷத்துல ஏகப்பட்ட பயன். இப்ப எலெக்ஷன் என்ன நடக்கும்? இன்னும் ஒரு வாரத்துல 10 நாள் எலெக்ஷன் அறிவிச்சிருவாங்க. எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஓட்டு போடுங்க, காலா போடுங்க, கட்டில 500 ரூபாய் போடுறேன், ஓட்டுக்கு 2000 கொடுக்குறேன், 500 கொடுப்பேன் வருவாங்க. எனக்கு சிவசுப்பிரமணியம் ஒரு சின்ன மாற்று கிடக்குது. பணம் கொடுக்குறாங்கன்னா பணத்தை வாங்கிக்கோங்க, எனது உங்க பணம் தான், வேண்டாம்னா சொல்லாது, வாங்கிக்கோங்க. பட் யாருக்கு பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு அவசியம் கிடையாது. உங்க பணம் உங்களுக்கு வந்து வாங்கிக்கோங்க. எப்படி மகாபாரதத்துல வந்து நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா சொன்னாலும் உங்களுக்கு வர பணத்தை தைரியமா வாங்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டு கூடாது. ஏன்னா பணம் கொடுத்து ஓட்டை கேட்கிற ஒருத்தன் 5 வருஷம் எப்படி உங்களை ஆட்சி செய்வாங்க அன்னைக்கு நீங்க முடிவு பண்ணி உண்மைதானே? ஆட்சி ஆரம்பிக்கல, எம்எல்ஏ ஜெயிக்கல, பிரச்சாரத்துக்கு வரும்போதே 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்குற ஒருத்தன் 5 வருஷம் தொகுதி கூட எட்டி பார்ப்பாங்களா? ஓட்டு கொடுக்கிற பணத்தை வர்ற பணத்தை வாங்கி வச்சு உண்டியல போட்டுங்க, செலவு வச்சுக்கங்க, கையெழுத்து சாப்பிடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா ஓட்டு மட்டும் நாளைக்கு தான் போடணும். காரணம் என்னவென்றால், ஒரு பானை அரிசிக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த 6 வருடத்துல மோடி அவருடைய ஆட்சி ஊழலே கிடையாது. ஊழலே இல்லை. எங்க ஊழல்? ஊழலே இல்லை. 1 ரூபாய் ஒரு மந்திரி ஊழல் பண்ணார், ஒரு எம்பி ஊழல் பண்ணார், ஒரு பிஜேபி எம்எல்ஏ ஊழல் பண்ணார், கிடையவே கிடையாது. ஊழலே இல்லை. தமிழ்நாட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, திமுக என்கின்ற கட்சி திமுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து ஊழலிய பிறந்து, ஊழலிய வளர்ந்து, ஊழலிய முன்னெடுத்த ஒரு கட்சி. என்னமா இதை பேசி சொல்றேன். அவங்க வந்து ஊழலிய பிறந்த ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு வந்து ஊழல் என்கின்ற அந்த கட்சிக்கு தயவு செஞ்சு உங்களுடைய ஓட்டை போடாதீங்க, மோடி ஐயாவுக்கு போடுங்க, ராமனுக்கு போடுங்க. அடுத்து நான் ஒரு 5 நிமிஷம் பேச வேண்டிய நம்முடைய இளைஞர்கள். ஏன்னா அது வந்து மேபி நீங்க புரிஞ்சுக்கலாம், பட் இருந்தாலும் இளைஞர்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இந்த கொரோனா காலகட்டத்தில் மட்டும், இந்த கொரோனா நடந்தது, கொரோனா காலகட்டத்தில் மட்டும் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும், மோடி இல்லை அப்படின்னா இன்னைக்கு பாதி பேர் இந்த ஹால்ல வந்து நம்ம உயிரோட உட்கார்ந்துருப்பாங்க. என்ன காரணம்னா, எல்லா மேலை நாடுகளிலுமே மக்கள் செத்து மடிஞ்சிட்டு இருக்காங்க. அமெரிக்கா, உங்க பேர் குழந்தைங்க, உங்க குழந்தைங்க படிச்சு அமெரிக்கா தான் ஓடி போறாங்க. அமெரிக்கால மட்டும் கொரோனால எவ்வளவு பேர் இறந்து போனாங்கன்னு பாருங்க. அவ்வளவு பெரிய மேலை நாட்டுல நம்ம இந்திய நாட்டை கம்பேர் பண்ணும்போது, இந்திய நாட்டுக்கு நீங்க வந்து பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா அமெரிக்கால அவ்வளவு பேர் கொரோனா வயதானவர்கள் வந்து இறந்து போய் சடலங்கள் வந்து அவ்வளவு கிடைச்சது. இத்தாலியில, ஐரோப்பா எல்லா நாட்டிலுமே. நம்ம நாடு வந்து உங்களை மாதிரி வயதானவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய நாடு. மோடியை எப்படி பண்ணாரு பாருங்க, எப்படி ஹேண்டில் பண்ணாரு பாருங்க. லாக்டவுன் 1 மாசம் வீட்டுக்கு யாரும் வராது. அது 1 மாசத்துல நீங்க எல்லாம் வந்து உங்களுடைய மனம் தளர்ந்து விடும் என்பதற்காக ஒரு பூஜை பண்ணுங்க, விளக்கேற்றி வைங்க, இல்லைங்களா, சத்தத்தை ஏற்படுத்துங்க, கை தட்டுங்க, இல்லைங்களா, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. எதுக்குன்னா நம்மளை வந்து வழிநடத்தி கொண்டு போறாங்க. ஒரு பெரிய 1 மாசம் வீட்டுல சும்மாவே உட்கார்ந்துட்டாங்க. எப்படி அவங்களால இந்த வீட்டுக்கு உட்கார முடியும்? ஒரு தலைவர் வந்து எப்ப வந்து ஊரடங்கு உத்தரவு போடணும், எப்ப ஊரடங்கு உத்தரவு நீக்கணும், எப்ப நம்மளை கை தட்ட வைக்கணும், எப்ப விலக்கேற்ற வைக்கணும், ஒன்னொன்னா பண்ணி இன்னைக்கு எங்க வந்து நிற்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான கொரோனா மருந்து வந்து கொண்டிருக்கிறது. இதோட முக்கியம், தைரியமா சில பேர் மாஸ்கே போடாம வருது. காரணம் என்னன்னா, கொரோனா நமக்கு வராதுங்கிற தைரியம். தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தைரியம் வந்துச்சு ஆல்ரெடி. எல்லாருக்கும் கொரோனா வந்து போயிடுச்சு, புதுசா கொரோனா வராது. இந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்துச்சு? நம்பிக்கை எங்கிருந்து வந்துச்சு? இந்த நம்பிக்கை வந்ததுக்கு காரணமே நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான். ஏன்னா எந்த நாட்டிலுமே நம்பிக்கை இல்லை. அமெரிக்காவில மாஸ்க் போட்டு சுத்துறான், பக்கத்து நாட்டுல மாஸ்க் போட்டு சுத்துறான். நீங்க மாஸ்க் கழிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொரோனா வந்து போயிடுச்சு, கொரோனா வராது. டெய்லி 10 பேருக்கு வருது, தப்பிச்சாச்சுங்க. இதுதான் மோடி அவர்கள் உங்களுக்கு செய்த மிகப்பெரிய சாதனை. அது மட்டும் கிடையாது, எல்லாருமே வந்து மருந்துக்கு தட்டுப்பாடு, கொரோனாக்கு மருந்து. இந்தியா கொரோனாக்கு 2 மருந்து கண்டுபிடிச்சு ஊசி போட ஆரம்பிச்சு, இன்னும் 15 நாள் அடுத்த மருந்து வருது.
ஏப்ரல் 30க்குள்ள இன்னும் 3 மருந்து வருது. சோ நீங்க எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 6 மருந்து இந்தியாவிலே தயார் செய்யப்பட்டு இந்தியாவிலே கண்டுபிடித்து இந்திய அரசால் உங்களுக்கு கொடுக்கிற 6 மருந்து வரப்போகுது. 2 மருந்து 4 மருந்து வரப்போகுது. உங்களுக்கு எல்லாம் மே ஜூன் ஜூலை இன்னும் ஒரு 3-4 மாசத்துக்கு எல்லாத்துக்குமே கொரோனா தடுப்பூசி அரசு போட்டுருவாங்க. இந்த நம்பிக்கை பல முதியோர்கள் வந்து சாவுடைய விளிம்பில் இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. கொரோனா தொற்று வரலீங்கன்னா ஒரே ஒரு நபர் மட்டும்தான் காரணம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இதை நீங்க மறந்துடக்கூடாது. இந்தியாவில் 40 கோடி பேருக்கு கொரோனா வரும், 2 கோடி பேர் இறந்து போயிடுவாங்க. நாம சொல்ல, ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சிக்காரர் தான் சொன்னார். யாருமே சொல்ல, அவரே தான் சொன்னார். 40 கோடி பேருக்கு கொரோனா வரும், அரசு வந்து சரியா கையாளல. 40 கோடி பேருக்கு எங்க வந்தது? 1 கோடி பேருக்கு வந்துச்சு. 1 லட்சம் பேர் இறந்து போனாங்க. எல்லாத்தையும் காப்பாற்றியாச்சு. கொரோனா வரணும்னா நம்ம நாட்டில் ஒண்ணுமே கிடையாது. சொந்தமா நம்ம நாட்டில் ஒரு மருத்துவ உபகரணம் கூட தயாரிக்கிறது கிடையாது. கொரோனா வந்து ஹாஸ்பிட்டல் போனா வெண்டிலேட்டர், ஒரு நாளைக்கு நம்ம நாட்டில் 2000 வெண்டிலேட்டர் செய்யணும். எல்லாமே உள்நாட்டில் கண்டுபிடிச்சது, எல்லாமே நாமளே கண்டுபிடிச்சது. மாஸ்க் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்ப நம்முடைய பாரத பாதர் எப்படி இருக்காங்க, மோடிஜி பாதர் எப்படி இருக்காரு? வித்தியாசமா இருக்காரா? வித்தியாசமா இருக்காரா? வித்தியாசமா இல்லையா? எப்படி மோடிஜி வித்தியாசமா இருக்காரா? வித்தியாசமா இல்லையா? என்ன வித்தியாசமா இருக்காருங்க? என்ன வித்தியாசமா இருக்காரு? பாக்குறது அழகா இருக்காரு, எப்பவுமே அழகா இருக்காரு. இப்ப பாக்குறது எப்படி இருக்காரு? நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல மோடி அவர்கள் கொரோனாவை பத்தி பேசும்போது என்ன சொன்னாருன்னா, எல்லாம் மாஸ்க் போடுங்க. அப்ப உங்ககிட்ட எங்கிட்ட மாஸ்க் இல்ல. ஆனா மோடி அவரே மாஸ்க் போடாம இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து எடுத்துவார், எல்லாம் மாஸ்க் போடுங்க. இப்ப மோடிக்கு மாஸ்க் போடுறாரு. எப்ப ஒரு சாதாரண மனிதனுக்கு மாஸ்க் கிடைக்கிற நம்பிக்கை பாரத பிரதமர் வந்துச்சோ அப்பதான் பாரத பிரதமரே மாஸ்க் போடுறாரு. ராகுல் காந்தி மாதிரி முதல் நாள் இருந்து மாஸ்க் போடல. ராகுல் காந்தி இன்னொன்று கேட்கிறார், ஏங்க எல்லாருக்கும் ஊசி போடுறீங்க, பிரைம் மினிஸ்டர் நீங்க ஊசி போட்டுங்க. பிரைம் மினிஸ்டர் எதுக்குங்க ஊசி போடணும்? நம்ம கட்சியுடைய நிலைப்பாடே முதல் ஊசி யாருக்கு போடணும்னா டாக்டருக்கு போடணும், துப்புரவு பணியாளர்களுக்கு போடணும். யாரெல்லாம் முன்கள பணியாளர் இருக்காங்களோ முதல் ஊசி அவங்களுக்கு. ஊசி தட்டுப்பாடு. அரசியல்வாதிகள் அவர்கள் பாரத பிரதமராக இருந்தாலும் கூட அவர்களுடைய ஊசிக்கு அவர்கள் காத்திருக்க வேண்டும் என்பது நம்முடைய நிலைப்பாடு. அதான் சரி. ஏன்னா பாரத பிரதமர் அவர் வந்து அவருடைய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையை மாதிரி பார்க்கிறார். நீங்களே ஊசி போடாதப்ப நான் ஏன் ஊசி போடணும்னு கேட்கிறார். நீங்களே மாஸ்க் போடாதப்ப அவரு மாஸ்க் போடணும். இப்ப எல்லாருக்கும் மாஸ்க் வந்துருச்சு, 2 ரூபாய்க்கு மாஸ்க் கிடைக்குது, இலவசமா மாஸ்க் கிடைக்குது, நீங்கள் நானும் மாஸ்க் போடுறோம். அதனாலதான் பாரத பிரதமர் மாஸ்க் பண்ணி புரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட அற்புதமான தலைவர்! 6 வருடத்தில் உங்களுக்காக ஒரு கொரோனாவை திறம்பட கையாண்டது மட்டுமல்லாமல் நம்மளுடைய உயிரை காப்பாற்றது மட்டுமல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா அவரும் கஷ்டப்படுறாரு. எதுக்காக காணிக்கிறாருங்க? எதற்காக காணிக்கிறார்? அவருக்கு தெரியும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் இந்த கொரோனா சின்ன பிரச்சனை இருக்கு. வேலை போயிடுறது இல்லைங்களா, ஏதோ நடந்தது. அதனுடைய வலியை அவரும் உணர்ந்து கொள்வதற்காக தான் தாடியை வச்சிருக்காங்க. ஏன்னா நாடு சரியாயிட்டு இருக்கு, சரி ஆயிடுச்சு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கலாம், கொரோனால இருந்து மீட்டு வந்தாச்சு. பட் கொரோனால எல்லாருக்கும் சின்ன சின்ன பிரச்சனை நடந்தது, இங்க மட்டும் இல்லை, உலக அளவுல. அதற்காகத்தான் அவரும் தாடி வைக்கிறார். ஏன்னா உங்களுடைய பிரச்சனை அவர் உணர்ந்து விட்டார் என்று காட்டுவதற்காக. அப்படி இருக்கும்போது வேலை இல்லாதவங்க தான் ஸ்டாலின் அவர்கள் ஊர் பக்கம் வந்தாருங்களா, ஸ்டாலின் வர்றாரு, விடியல் தர போறாரு. அவர் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஸ்டாலின் வந்தாலே பவர் கட் வந்துடும், கரண்ட் வராததுக்காக தான் அப்படி சொல்றாரு இல்லைங்களா. நான் வந்தா தான் விடியல், விடியல் வந்து வெளிச்சம், நான் வந்தா வெளிச்சம் கொடுப்பேன். ஏன்னா அவரே உணர்ந்துட்டாரு, நான் வந்தேன்னா உங்க வீட்டுல கரண்ட் வராது. அது மட்டும் இல்லைங்க, உங்க வீட்டை கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா 2 நாள் கழிச்சு பார்த்தா உங்க வீடு உங்களுடைய இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். அதான் அபகரிப்பு நம்ம சொல்றோம், நில அபகரிப்பு. இந்த டைம் வந்தாங்கன்னா வீட்டை அபகரிப்பாங்க. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், திமுக என்கின்ற கட்சி தமிழ்நாட்டில் இருந்து துரத்தப்பட வேண்டிய கட்சி. அதற்கு வாய்ப்பு இல்லை, அதற்கான வாய்ப்பு முடிந்து போய்விடும். நீங்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரே கட்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான்.
கடைசியாக ஒரு 2 நிமிஷம். இப்ப நாங்க சுயசார்பு இந்தியான்னு சொல்றோம். என்ன பேப்பர் படிக்கிறீங்களா? சுயசார்பு இந்தியா படிச்சீங்களா? சுயசார்பு இந்தியா. ஓகே. இப்ப சுயசார்பு இந்தியா, சுயசார்பு இந்தியானா நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டிலேயே தயாரிச்ச ஒரு பொருளை தான் நம்ம நாட்டுல நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறோம் இல்லைங்களா? இது உங்களுடைய குழந்தைகளுக்கு பெரிய அளவுல பயன்படும். ஏன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். இத்தனை நாள் சைனால போய் எங்கேயோ வாங்கிட்டு இருந்தோம். உங்க குழந்தைங்க வேலை வேணுமா? வேலை வேண்டாம் பாட்டி, வேலை வேணும். நல்ல வேலைக்கு போகணும். உங்க பேரண்டைக்கு நல்ல வேலைக்கு போகணும். நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா மோடிஜியுடைய கனவு திட்டமான சுயசார்பு இந்திய திட்டத்துலதான் வேலை வாய்ப்பு உருவாகும். அதில் மட்டும்தான் புதிதாக வேலை வாய்ப்புகள் ஏற்பாடு செய்யப்படும். அதனால் நீங்க எப்படி மோடியை நம்புறீங்களோ அதே போல தமிழ்நாட்டில் பிஜேபி நம்பணும், பாஜகவை நம்பணும். இந்த முறை ஈரோடு மேற்கு, கிழக்கு, குளக்குறிச்சி, பெருந்துறை எங்க நம்முடைய கட்சிக்கு சீட்டு கிடைக்குதோ அங்க நீங்க தாமரைக்கு ஓட்டு போடணும். நம்ம கூட்டணி கட்சிக்கு ஓட்டு போடுங்க பட்டி. ஓட்டு போடுவீங்க, ஓட்டு போட்டு மறக்காம தாமரைக்கு ஓட்டு போடுங்க. எல்லாருமே தயவு செஞ்சு தாமரைக்கு ஓட்டு போடுங்க. கொரோனா பிடியிலிருந்து தப்பித்து வந்தவர்கள் நீங்கள் அனைவருமே. எமனுடைய வாசல் கதவிலிருந்து தப்பித்து வந்தவர்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? எமனை போய் பார்த்து வந்தாச்சு, பட் எமனிலிருந்து காப்பாற்றுறது மோடி தான். அது நீங்க மறந்து விடக்கூடாது, நிச்சயமாக உணரணும். இந்த முறை நடக்கின்ற சட்டப்பேரவை தேர்தலில் தாமரைக்கு உங்களுடைய ஓட்டை நீங்க போடணும். அதனாலதான் 250 இளைஞர்கள் கட்சியில சேர்றாங்க. 250 இளைஞர்கள் கட்சியில சேர்றாங்க. எது சேர்றாங்க? வேலையெல்லாம் சேர்றாங்களா? அவங்க எல்லாருமே டிஎம்கே, திமுக நம்ம கட்சியில சேர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாங்க சும்மா 250 சொன்னீங்க, அவங்களுடைய பேரு, அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை, அவங்களுடைய கைபேசி எல்லாம் இருக்குது பாருங்க. இவங்க எல்லாம் டிஎம்கே இருந்து வந்தவங்க. என்ன காரணம்னா அவர்களுக்கே டிஎம்கே வேண்டாம், டிஎம்கே கட்சியில் இருந்தவங்களுக்கே டிஎம்கே வேண்டாம் முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் உங்களை போன்ற என்னை போன்ற மனிதர்களும் டிஎம்கே வேண்டாம் முடிவெடுக்கும். 250 இளைஞர்கள் பெயரோட அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையோட நம்ம கட்சியில் சேர்றாங்க. எல்லாத்தையும் வரவேற்போம். அவர் நம்முடைய பாஜக குடும்பத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவர்கள் நம்ம கட்சியை நம்பின மாதிரி நீங்களும் நம்பணும், ஓட்டு போடணும். தாமரை சின்னத்துல நம்முடைய வெற்றி வேட்பாளர் சட்டமன்றத்துக்கு போகணும். அதான் உங்களுடைய கடமை. வாய்ப்புக்கு நன்றி. அடுத்து நம்முடைய அண்ணன் ஜெயராஜ் அவர்கள் பேசும். भारत माता की जय, भारत माता की जय. மாவட்ட தலைவர் திரு சிவசுப்ரமணியன் அவர்களே, எனக்கு முன்பாக நீங்கள் அனைவரும் ஏன் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது பற்றியும் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய செயல்பாடு குறித்து பேசி அமர்ந்திருக்கின்ற மாநில துணைத் தலைவர் திரு அண்ணாமலை IPS, பொதுச் செயலாளர்